அகிலமெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 9/11/2021 செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் ஐப்பசி மாதம் 23ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:10. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் அதிகாலை 1:45 முதல் 2:45 வரை. மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. திதி இன்று மாலை 4:24 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:29 வரை மூலம், பின்பு இரவு 11:03 வரை பூராடம், பின்பு உத்திராடம். சந்திராஷ்டமம் ரோகிணி மற்றும் மிருகசீரிசம் நட்சத்திரங்கள். சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, துலாமில் சூரியன், செவ்வாய் மற்றும் புதன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன் மற்றும் சந்திரன், மகரத்தில் சனி மற்றும் குரு. நண்பர்களே, இன்றைய தினம் நமது கன்னிராசிக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போதான் இன்னைக்கு நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இன்றைய தினம் ராசிக்கு 2ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. செவ்வாய், புதன் மற்றும் சூரியன் ஆகிய 3 கிரகங்களும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன. மேலும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவானுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார். இத்தகைய கிரக சூழ்நிலைகள் காரணமாக நமது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைப்பெறுவீர்கள். நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசி பலன் செல்ல நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சப்போர்ட் தான் எங்களுக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும். ஸோ எங்களுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது உறவினர்கள் மூலமாக நல்ல மனமகிழ்ச்சியான ஒரு சம்பவம் நடைபெற்று மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய நாளாக அமைப்பெறுவீர்கள். குறிப்பாக உங்களது மாமன்கள், மைத்துனர் வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறும். இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி மற்றும் சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள். இது தவிர இன்றைய தினம் அலுவலகத்தில் உங்களது திறமைகளுக்கு இன்று தகுந்த மரியாதையும் மதிப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். உங்களது திறமைக்கு உண்டான சிறந்த அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவதால் உங்களுக்கு மனம் திருப்தி அடைந்து உங்களது மனம் குளிரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள். மேலும் இன்றைய தினம் உங்களது வீட்டிற்கு தேவையான சில முக்கிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகமும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது. இதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வியாபார ரீதியாக ஏதேனும் பிரச்சனைகள் இதுவரை இருந்து வந்திருந்தால் இப்பொழுது உங்களுக்கு அதுக்கான சிறந்த தீர்வு கிடைத்து உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலைகள் இப்போது தென்படக்கூடிய ஒரு யோகமான தினமாக அமைப்பெறுவீர்கள். மேலும் நீங்கள் உங்களது வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது மட்டும் சற்று யோசித்து நிதானித்து சிந்தித்து செயல்படுவது மிக மிக அவசியமாக உள்ளது. இன்றைய தினம் உங்களது உறவினர்களிடமும் நீங்கள் சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு மேன்மையான நாளாக அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் இன்றைய தினம் வெள்ளை நிறமாகும். வெள்ளை நிறத்தை பயன்படுத்துவதன் மூலமாக நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை இன்றைய தினம் நீங்கள் பெற முடியும். மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலையில் நிலவக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது அன்பு மிக்க நல்ல ஒரு இயல்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு பாசங்கள் மூலமாக நல்ல மகிழ்ச்சிகள் கிடைக்கப்பெறும் நாளாக அமைப்பெறுவீர்கள். நீங்கள் பாசம் வைக்கும் நபர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான நல்ல ஒரு தருணங்கள் சந்தர்ப்பங்கள் என்று ஏற்படக்கூடிய நாளாக அமையும். இன்றைய தினம் உங்களுக்கு முதலீடுகள் செய்வதில் மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற நீண்டகால லாபம் தரும் திட்டங்களில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற விஷயங்களில் பங்கேற்பது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்திற்கான நல்ல நிதி திட்டமிடலை நீங்கள் மேற்கொள்ள முடியும். மேலும் இன்றைய தினம் உங்களது வீட்டு சூழ்நிலையில் சில மாற்றங்களை நீங்கள் ஏதாவது செய்ய விரும்பினால் அதற்கு முன்பாக இருக்கும் சூழ்நிலைகள் சிறப்பாக உள்ளதா, நீங்கள் அதனை ஏற்றுக்கொண்டு முழுமையாக அதை பயன்படுத்தி பார்த்து விட்டீர்களா என்பதை உறுதி செய்து கொண்டு அதன் பிறகு உங்களது வீட்டு சூழ்நிலையை மாற்றங்கள் செய்வதற்கு குறித்து நீங்கள் யோசிக்கலாம். இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையான எதிர்காலம் அமைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது.
இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் அல்லது மனதிற்கு பிடித்த நண்பர்கள் உங்களுடன் இல்லாமல் இருப்பதால் உங்களுக்கு இன்றைய தினம் சற்று வெறுமையானதாக தோன்றலாம். இருப்பினும் உங்களது அலுவலகத்திலோ அல்லது உங்களது நெருங்கிய சுற்றத்தினருடன் உங்களை வெறுப்பவர் மீது நட்பு பாராட்ட முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களை வெறுப்பவர் கூட இன்றைய தினம் உங்களுக்கு நண்பர்களாக மாற வாய்ப்புகள் உண்டு. இதன் மூலமாக உங்களது வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் அல்லது உங்களது வீட்டிலேயே ஒரு அருமையான தினமான நல்ல மாறுதல் தினமாக ஏற்படும். இதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் இதன் மூலமாகவும் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் உங்களது வீட்டின் மக்களுடன் நீங்கள் இன்று கலந்து ஆலோசித்து எதையும் செயல்படுத்துவது மிகவும் நல்லது. அப்படி பேசும்பொழுது எந்த ஒரு தவறான வார்த்தைகளிலும் வெளியில் வழிந்துவிட வேண்டாம். இதன் காரணமாக உங்களது வீட்டில் உள்ளவர்கள் கோபப்பட வாய்ப்புகள் உண்டு. இதனால் உங்களது நிம்மதி கெடக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு. எனவே பேசும்பொழுது குறிப்பாக உங்களது குடும்பத்தினருடன் பேசும்பொழுது நீங்கள் சற்று யோசித்து நிதானித்து பேசுவது உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல நன்மையை தருவதாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் உங்களது உறவினர்களிடம் நீங்கள் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து அனுசரித்து செல்வதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல தினமாக அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினத்தில் நீங்கள் சிறப்பான தினமாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் இன்றைய தினம் 5. நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் நல்ல ஒரு திருப்தியான நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக அமைப்பீர்கள். குறிப்பாக உங்களது திறமைகள் மதிக்கப்பட்டு உங்களுக்கு திறமைக்கு நீங்கள் விரும்பிய அங்கீகாரம் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு மன திருப்தி அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமையப்பெறுவதால் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் பணிபுரியும் அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமையப்பெறுவீர்கள். மேலும் இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இதுவரை இருந்த நட்புகள் மற்றும் பகைமை நிகழ்வுகள் மாறி அனைவருமே நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை மாறுதல்கள் என்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான சூழ்நிலை உங்களை சுற்றி அமையக்கூடிய ஒரு நாளாக அமையும். மேலும் இன்றைய தினம் உங்களது அனைத்து செயல்பாடுகளிலும் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலைகள் நிலவப்பெறுவதால் நீங்கள் விரும்பிய வேலைகளை செய்து முடித்து மகிழக்கூடிய ஒரு தினமாக அமைப்பெறுவீர்கள். நீங்கள் மனம் விரும்பிய பொருட்களை வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அருமையான தினமாகவும் இன்றைய தினம் அமைப்பெறும். இதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை நிலவுவதால் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் நல்ல சாதகமான நல்ல முடிவுகள் கிடைக்கப்பெற்று அதன் மூலமும் மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய நாளாக அமைப்பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் நீங்கள் யாருடனும் வாக்குறுதிகளை கொடுப்பதற்கு முன்பாக சற்று யோசித்து நிதானித்து சிந்தித்து செயல்படுவது அவசியம். அதன் மூலமாக பின்னால் ஏற்படும் பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க முடியும். எனவே நீங்கள் யாருக்கு வாக்குறுதிகளை அளிப்பதாக இருந்தாலும் சற்று யோசித்து நிதானித்து சிந்தித்து செயல்படுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சியான தினமாக பிற்காலத்தில் சங்கடங்களை தவிர்ப்பதற்கான ஒரு தினமாக இன்றைய தினம் நீங்கள் அமையப்பெறுவீர்கள். இதனால் உங்களுக்கு இதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் உங்களது உறவினரிடத்தில் கூட நீங்கள் இன்று உறவினர்கள் என யாராக இருந்தாலும் சற்று அனுசரித்து சூழ்நிலைக்கேற்ப நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நன்மையை தரும். இதன் மூலமாக உங்களது வாழ்க்கையை மிகவும் ஒரு சிறப்பான மேன்மையை அடையக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையை இன்றைய தினம் மாற்ற முடியும். நண்பர்களே, இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்ணை நான் ஏற்கனவே வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன். அதை முழுமையாக பார்க்காதவர்கள் ஸ்கிப் செய்து பார்த்தவர்கள் மீண்டும் முதலிலிருந்து பார்த்தால் தெரிந்து கொள்ள முடியும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.